ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாரி ஆன உடனே மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மஷ்ரூமுக்குள்ளே இருக்க வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். இப்போது நம்ம 8 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம் சார். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்ச உடனே நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துட்டு லைட்டாக கிண்டிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். 10 விசில் வரத்துக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கு. காலையம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகேவா?